வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக மது டாஸ்மாக் சரக்கு அருந்தணும் அப்படின்னம்னா ஸ்மெல்லு வெளியே தெரியும். அது பீர் ஆகட்டும், மற்றபடி பிராந்தி, மற்ற சோல்ஸோ நிறைய ஐட்டம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாமே காற்றில் பரவக்கூடிய ஒரு ஆல்கஹால் ஒரு பொருள். அது பக்கத்தில் யார் நின்றாலும் ஒரு அருந்திய நபரிலிருந்து அந்த ஸ்மெல்லு போகும். அது குறிப்பாக பெண்கள், அதிலும் குறிப்பாக மனைவினா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியா நீ குடிச்சிட்டு வந்துட்டு அவங்க தகராறு பண்ணுவாங்க. இன்னைக்கு பல பெண்கள் குடிக்கின்றார்கள், அது வேறு ஒரு பகம் இருந்தாலுமே கூட குடும்பத்தனமான ஒரு பெண்கள் என்று ஒப்புக்கொள்வதில்லை. எப்பா குடிச்சிட்டியா வீட்டுக்குள்ளே வராத. பல பெண்கள் இன்னைக்கு தன்னுடைய கணவன்மார்களுக்கு கண்டிஷன் போகிறத நான் கண்ணாடே பார்த்துருக்கேன். ஆமாம், வெளியே தங்கிடு, உள்ள வீட்டுக்குள்ளே வராத, புள்ள ஊட்டி இருக்கு, ஆமாம் நான் இருக்கிறேன், மற்றபடி பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, உன்னால் குடும்ப கௌரவம் சீர்குலைந்து விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்மெல்லு வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் அந்த கொக்கைன் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கார். அதாவது தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படம், அதனுடைய ப்ரொடியூசர் பிரசாந்த், அதிமுக ஐடி விங்கினுடைய ஒரு பிரமுகர். அவர் இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியாச்சு. அவரை எடப்பாடி ஐயா நீக்கிட்டாங்க. அப்போ இவர் முன்னாள் அதிமுக பிரமுகர் அப்படின்னு தான் பேச முடியும். முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாத்தின் பேர். அவர் அந்த தீங்கிரை அப்படிங்கிற படத்தில் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை பேசி, அப்புறம் ஒரு அமௌண்ட் வரக்கூடிய சமயத்தில் பணத்தை அவரை கொடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு அதிமுக முன்னாள் முதலமைச்சருடைய மகனுக்கு பினாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. முன்னாள் முதலமைச்சருடைய பையனுக்கு இவர் பினாமி அப்படின்னா 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒன்று எடப்பாடியாக இருக்கிறாங்க, இன்னொன்று ஓபிஎஸ், வேறு யாருமே இல்லை. ஆமாம், மக்களாகி நம்ம தான் என்ன அளவுக்கு பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ்க்கு அப்படி ரவீந்திரன், மற்ற சோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பகையன், இவருக்கு எடப்பாடி ஐயாவுக்கு 2 பசங்க, அவ்வளோதான். இன்னும் அந்த தகவல்லாம் என்ன அப்படிங்கிறது போலீஸார் விசாரணை தெரிய வரும். இன்னைக்கு மேலோட்டமான ஒரு தகவல் முன்னாள் அதிமுக முதலமைச்சர் பையனுக்கு இவர் பினாமியாக இருந்திருக்கிறார். பல கோடி சொத்து வச்சிருப்பாங்க அவங்க அதிமுக பிரமுகர். அது முன்னாள் முதலமைச்சர் இல்லையா, ஆமாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு பினாமியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பிரசாத் தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படம் இருக்கக்கூடிய காசை எப்படி கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இல்லாத ஒரு ரொம்ப ஒரு மார்க்கெட்டு ரொம்ப மீடியமான ஒரு நபராக பார்த்து ஸ்ரீகாந்துக்கு ஒரு அமௌண்ட்டை பேசி நடிச்சிருக்கிறாங்க. நடிக்கக்கூடிய சமயத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தீங்கிரை அந்த படம் தயாரிக்க வேண்டுமென்றே பிரசாத் தடை கொடுக்காம நடிச்சாரா அப்படிங்கிறது, இவர் நடிச்சாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு 15 லட்சத்துக்கு கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு போல இருக்கு. இவர் ஸ்ரீகாந்த் பொழுதுக்கு கேட்டிருக்கிறார். கேட்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு பதிலாக நான் ஒரு பொருள் தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணியிருக்காரு, 30 லட்சம் ரூபாய்க்கு கொக்கைன் கொடுத்துருக்காரு. அது அந்த ஸ்பாட்டுக்கு இது எப்படி அந்த ஒரு தகவல் வந்தது அப்படின்னா, இதுக்கு முதல்லையே இந்த ஒரு அடிமையான ஒரு விஷயத்துக்கு வருவதற்கு முன்னால் ஸ்ரீகாந்துக்கு அந்த பிரசாந்த் ஒழுங்கா பணம் கொடுக்க மாட்டார் போல இருக்கு. அடிக்கடி பாருக்கு கூட்டிட்டு போறது, மதுவை கொடுத்து அடிமைப்படுத்துவது. அப்போ நடிகர் ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்கார், என் மனைவிக்கு மதுவெல்லாம் பிடிக்காதுங்க, நான் ஒரு நடிகன், அவ்வளோதான், அதோட நிப்பாட்டிட்டு போயிட வேண்டியதான், மற்றபடி மது அருந்திட்டு போனால் என் மனைவி வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லிட்டு எவ்வளோ போராடி இருக்கிறார் நடிகர் ஸ்ரீகாந்த். அதை கேட்காம பிரசாந்த் என்ன பண்ணுங்க, மைல்டாக நடிகர் ஸ்ரீகாந்தை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், சரிங்க நீங்கள் ஸ்மெல்லு வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இன்னொரு பொருள் தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொக்கை நான் பொருள் தரேன், இதை நீங்கள் மூக்கில் இழுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவரு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அப்பாவித்தனமா நடிகர் ஸ்ரீகாந்த் அப்பாவித்தனமா என்ன பண்ணியிருக்காரு, என்னங்க இப்படி சும்மா வச்சு மூக்கில் இழுத்துருப்பாரு போல. இழுத்தோடனே உடனே அப்படி ரொம்ப
அது தூக்கங்க அப்படியே நிம்மதியான ஒரு நிலை, மற்றபடி வந்து தூக்கம் இல்லாத ஒரு நிலை. அதே நேரத்தில் போதை, ஆமாம், ஒரு வெளிப்படையாக தெரியாது, ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற சமயத்தை இவருக்கு அப்படியே வீட்டை போய் படுத்துடுறாரு. படுத்த உடனே காலைல எந்திரிச்சு பார்க்கக்கூடிய சமயத்தை டக்குன்னு யோசிக்கிறார், என்னங்க இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பிரசாத்துக்கு, முன்னாள் அதிமுக பிரபார் ஐடிங்க பிரசாத்துக்கு வந்து ஃபோன் அடித்து கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, அற்புதமான ஒரு பொருள் தான், நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் மீண்டும் வந்து பாருக்கு வர்றப்ப நான் அதை வந்து அறிமுகப்படுத்துறேன். இந்த மாதிரி டெய்லியும் நடிகர் ஸ்ரீகாந்தனுடைய வாக்குமூலத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷனாக தான் தெரியுது. இந்த பிரசாந்த் தான் வந்து அவரை கெடுத்து இருக்கின்றார் பணத்துக்காக அப்படிங்கிறது உள்ளூடா கட்டாயமாக தெரியும். இதை வந்து போலீஸ் இன்னும் தீவிரமாக விசாரிக்கணும். விசாரிச்சாங்கன்னா இன்னும் பல உண்மைகள் பிரசாந்த்கிட்ட நிறைய வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் சாயங்காலம் வாங்க போட்டு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு பிரசாந்த் சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அவர் மீண்டும் வந்து அங்கே பாரில் உட்காரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி வந்து கொக்கைன் அப்படிங்கிற ஒரு இது போதைப் பொருளுங்க, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன், ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நீங்கள் சொன்னீங்களா உங்கள் மனைவி மது அருந்தினால் வெளியே வாசம் வரும், ஸ்மெல் வரும், என் மனைவி வீட்டில் சேர்த்த மாட்டான்னு சொன்னீங்க இல்லையா, இது அப்படி இல்லைங்க, போதைக்கு போதை, ஸ்மெல்லு வராது, இதை யூஸ் பண்ண சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து 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 2023 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்படுத்தி இடையில கொடுக்க முடியாத ஒரு காசுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்காரு அவரே, பிரசாந்தே என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ரீகாந்தை வந்து ஒரு புரோக்கர் மாதிரி நியமிச்சிருக்கிறார். இந்தாங்க 30 லட்ச ரூபாய்க்கு பொருள் கொடுத்தா நீங்கள் விற்று அதில் காசு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த நெருக்கமான ஒரு நடிகர் அப்படிங்கிற கான்செப்டில், குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணா கழுகு பட கதாநாயகன், அவர்கிட்ட ஒரு தொடர்பு ஏற்படுறது, மற்ற ஷோ பலவிதமான ஒரு தொடர்புகள் அப்படிங்கிற சமயத்தில் நடிகையிலும் தொடர்பு நெருக்கம் இருக்கும் இல்லையா, நெருக்கி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் பல நண்பர்கள்ட்ட வந்து இதை சொல்லி காசு பார்க்கத்தான் வந்து எல்லாரும் ஒரு அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். போட்ட காசு எப்பறம் அந்த 30 லட்ச ரூபாய் எடுக்குது, இவனுக்கு வேற காசு தர மாட்டேன்னு சொல்கிறானுங்க, பொருளை கொடுத்துட்டானு, இந்த பொருளை விற்று எப்படா இந்த மல்டி லெவல் மீடியாவில் பண்ணுவான்னு பாருங்க, நீ கொடுத்தா அவனுக்கு கமிஷன், அவனுக்கு கொடுத்தா உனக்கு, அந்த மாதிரி இல்லாமல் இது ஏதோ ஒரு வியாபாரமாக ஒரு கான்செப்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு நடிகராக கண்ணுக்கு சிக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீ கிருஷ்ணா, அவர் மூலமாகவும் ஒரு வியாபாரத்தை அவர் பண்ணிட்டார் இவர் நடிகர் ஸ்ரீகாந்த். அப்புறம் சில நடிகைகள், குறிப்பாக வந்து மச்சான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகை, குண்டா இருப்பாங்க, ஆமாம், அது ஒருவேளை நமீதாவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டால் அவருடைய கணவர் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் MSME அப்படிங்கிற ஒரு சமயத்தில் அந்த பிஜேபியில் ஒரு குறிப்பிட்ட முத்துராமன் நினைக்கிறார், ஆமாம், தேனியை சேர்ந்த ஒரு ஆள் வந்து 1 கோடி ரூபா கொடுத்து அவருக்கு வந்து ஒரு ஃபோர்ஜரியாக ஒரு பதவி கொடுத்து 1 கோடி ரூபா கொடுங்கினவர் அவர். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவில் நமீதாவோட கணவன் கூட ஏமாந்துருக்கிறார். அப்போ இந்த வகையில் வந்து மச்சான்ஸு ஒரு நடிகைங்கிற ஒரு கான்செப்ட், மற்றபடி ஷோ அந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த வட்டத்துக்குள்ள தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடாக வரக்கூடிய சமயத்தில் ஒருவேளை சந்தேகத்தின் அடிப்படை நமீதாவாக இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமும் இதில் பலவிதமான தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் ஒல்லிப்பச்சான் நடிகை அப்படின்னு ஒரு கோடு வேர்டு மாதிரி ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. ஆமாம், இது யார் என்பது இன்னும் தெரியாத விஷயமா இருந்துகிட்ருக்கு. கட்டாயமாக போலீஸார் வந்து உண்மையில யார் யார் என்னங்க அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக தெரிந்து விடு போலும். ஏன்னா இந்த கொக்கைன் சம்மந்தப்பட்டது, அந்த போதை சம்மந்தப்பட்டது 6 மாதத்துக்கு உள்ளே இருக்குமா, 6 மாதத்துக்கு உள்ளே இருக்குமா, 45 நாள் வந்து ஃபுல்லாக கன்ஃபார்மாகவே இருக்குமா, 45 நாளைக்கு அந்த இது அப்படியே இருக்குமா, 6 மாதத்துக்கு சுத்தமாக எப்படி பிளட்டை டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சு போயிடுமா. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்களாம் கட்டாயமாக மாட்டுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலில் போயிட்டுருக்கு. ஆமாம், அதே நேரத்தில் வந்து இந்த கொக்கையின் சமாச்சாரம் அப்படிங்கிற போதை வந்து இன்றைக்கி வந்து தமிழ சினிமாவை வந்து ஆட்டி உலுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கு. இன்றைக்கும் ஆட்டி உலுக்கிட்டு இருந்தாலுமே கூட இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கு. அதே நேரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை பொறுத்தவரையும் அவர் வந்து அடிமையாக்கப்பட்டு விட்டார். குறிப்பாக பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு ஆளால் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாக தெரியும். அதனால் வந்து யாரை விடுகின்றார்களோ இல்லையோ, ஆமாம், போலீஸாரை பொறுத்த வரைக்கும் அந்த முன்னாள் அதிமுக ஐடி விங்கு பிரசாந்தை தோண்ட நிறைய உண்மைகள் வரக்கூடிய ஒரு சூழல். அவர் அந்த அங்கே போகக்கூடிய சமயத்தில் அவரை தோண்டுனா அவர் சேலம் சங்ககிரி பிரதீப் வர்றாரு.
அவரை தோணுனா ஏகப்பட்டது அப்படியே ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு. அப்படிங்கிற சமயத்தை பலவிதமான நடிகர்கள் சிக்குவார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு பார்ப்போம். போலீஸார் விசாரணை யார் யாரையெல்லாம் ஆமாம் விசாரிக்க போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டு வந்தாச்சு. ஸ்ரீகாந்த் மூலமாக ஏகப்பட்ட லிஸ்ட்டை போலீஸார் தயாரிச்சிட்டாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விசாரணையில் போய்கொண்டிருந்தாலும் பல பேர் நடிகர் அப்படிங்கிற கான்செப்டை நடிகை அப்படிங்கிற கான்செப்டில் நடித்த பணத்தை கொடுக்க முடியாமல் அடிமையாகப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இது மூலமாக தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ.